வணக்கம் நண்பர்களே. தொடர்ந்து அரசியல் சார்ந்த நிகழ்ச்சியை பேசிட்டு வந்துட்டுருக்கோம். அப்படி பார்க்குற வரிசையில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம், ராமதாஸ், ஓபிஎஸ், சசிகலா இவங்க 4 பேர்த்தை பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்ம ஒரு திரு செந்தமிழ் செல்வன் இருக்காரு, அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம் நண்பர்களே. சார், இவங்க 4 பேர் பார்த்தீங்கன்னா எந்த கட்சி கூட போனால் அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? சார், இவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இவங்க மூலமாக இவங்க போகிற கட்சிகள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு. தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எந்த கூட்டணி போனால் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது? ஏன்னா 3 கூட்டணி இருக்குது. நம்ம நாம் தமிழரை விட்டுருங்க, அவங்க கூட்டணி இல்லாமல் தான் நிற்கிறாங்க. அவங்களுக்கு 3 சாய்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா திமுக, இன்னொன்று அதிமுக. இவங்க யாரோட போனால் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது? இவங்க ஜெயிக்கிற வாய்ப்பு சார், திமுக அதிமுக கூட போனால் கிடைக்கிற சீட்டு இப்போ திமுகவில் பார்த்தீங்கன்னா நமக்கு நேற்று இறுதி செய்யப்பட்ட தகவல் என்ன, 6+1 ராஜ்யசபா சீட்டு ப்ளஸ் தேர்தல் செலவுகள், மேலும் சில பல பிரச்சனைகள்ல அவங்களுக்கு தேமுதிகவுக்கு திமுக சார்பாக உதவிகள் செய்கிறதாகவும் ஏவா வேலு பேசியிருக்காரு. இதே அதிமுகவில் பார்த்தீங்கன்னா 9+1 ராஜ்யசபா சீட்டு, தேர்தல் செலவுகள், இதை அது பிரேமலதா முடிவு பண்ணணும். நம்ம சொல்றோம் பிரேமலதா அன்னைக்கு அப்படி பேசினாங்க, அப்புறம் மறுபடியும் மாத்தி பேசினாங்க. அதாவது நான் சொல்றேன், இப்ப கள நிலவரத்தை சொல்றேன். அப்படி பேசியிருக்காங்க. அங்க உங்களுக்கு 30 சீட்டு தாவேக்கால, நோ நோட்டு, செலவை நீங்க தான் பாத்துக்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க. இவங்களோட முதல் சாய்ஸ் பாத்தீங்கன்னா திமுகவை தான் அவங்க கட்சிக்காரவங்க எல்லாரோட இதுல இருக்கு. விஜய் பிரபாகரன் அதிமுகவை லைக் பண்றாரு. ஏன்னா அவருக்கு கொஞ்சம் விருதுநகர்ல உண்மையா வேலை பார்த்தாங்க, ராஜேந்திர பாலாஜி கூட கொஞ்சம் நெருக்கமா இருக்கிறாரு. அதனால அவர் அங்க இது பண்றாரு. இதுல இறுதி முடிவு பிரேமலதா தான் எடுக்கணும். இவங்க இப்போ போறதுக்கான வாய்ப்பு திமுக இருக்கு. அங்க போனா அவங்க ஜெயிக்கிறாங்க. சார், ஆனா தேமுதிக நம்ம அப்படி உறுதியா சொல்ல முடியாது. அவங்க நேரா போவாங்க, ரைட்ல இண்டிகேட்டர் போடுவாங்க, லெஃப்ட்ல கையை போடுவாங்க, ஸ்ட்ரெயிட்ல போயிட்டே இருப்பாங்க. அதனால தேமுதிக பிரேமலதாவை அறிவிக்கிற வரைக்கும் அது ஒரு கேள்விக்குறி தான். அடுத்து ராமதாஸ் 2 அணியா இருக்காங்க. ஒன்று அன்புமணி தலைமையில ஒன்றும், ராமதாஸ் தலைமையில ஒன்று இருக்கு. அன்புமணி ஆல்ரெடி என்டிஏ கூட்டணியில போய் ஜாயின் பண்ணிட்டாரு. ராமதாஸ் தனிச்சிருக்காரு. அவர் யாரோட போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சார்? அவரு அந்த கூட்டணி ஜெயிக்குமா சார்? அவருமே இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா எந்த கட்சி எங்க போனாலும் ஜெயிக்கா சார். திமுக அதிமுக முதல் 2 இடங்கள், தாவேகா 3வது இடம். இதை தவிர நீங்க எந்த கட்சி ஓட்டு போட்டீங்கன்னாலும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கட்சி அன்புமணி ராமதாசும் சேர்ந்தே போட்டுக்கிட்டாலும் ஒரு 30 தொகுதியில பாத்தீங்கன்னா 10,000க்கு மேல வாங்குவாங்க. ஓபிஎஸும் தினகரனும் சேர்த்து போட்டிட்டா சவுத் தமிழ்நாடு டெல்டால இவங்க ஒரு 30 தொகுதியில வாங்குவாங்க. கமல் போட்டிட்டாருன்னா போன தடவை 4.5 வாங்கினாரு, இந்த டைம் 2 வாங்குவாரு. பிரேமலதா போட்டிட்டாங்கனாலும் ஒரு 10 தொகுதி 15 தொகுதியில ஒரு 15,000 20,000 ஓட்டுவாங்க. இன்னைக்கு தனிப்பட்ட செல்வாக்கெல்லாம் எந்த கட்சிக்குமே கிடையாது சார். அது ஓஞ்சிருச்சு. அது ஒரு மாயை தான். இப்ப நீங்க டாக்டர் ராமதாஸை பத்தி தான் கேட்டீங்க. ஒரு காலத்துல 30 சீட்டு 35 சீட்டுக்காக அவர்கிட்ட அவர் வாசல்ல காத்துட்டு இருந்த கட்சிகள் இன்னைக்கு திமுக தரப்புல 3 சீட்டு கேட்டிருக்காங்க, கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அருள், ஜி.கே. மணி பிளஸ் அவரோட பொண்ணு ஸ்ரீமதி இவங்க 3 பேர்த்த எம்எல்ஏ இருக்கிறது எங்க பொறுப்பு. நீங்க எதுவும் பண்ண வேணாம், கூட்டணி ஒப்பந்தத்துல கையெழுத்து, பிரச்சாரம், மற்ற தேர்தல் வேலைகள் செலவு உட்பட எல்லாமே நாங்க பண்றதா ராமதாஸ்க்கு வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. ஏன்னா வன்னியர் ஓட்டு உடைக்கிறது, ஏன்னா என்னதான் கட்சியும் தொண்டர்களும் அன்புமணி கிட்ட இருந்தாலும் ராமதாஸ்க்கு சார் எங்க இருந்தாலும் அந்த மரியாதை ஒண்ணு இருக்கும்ல. ஒரு பெரியவர் இப்படி பையனை பெத்த பையனை இது பண்ணிட்டாங்க, அதான் செல்வாக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது. 3 சீட்டு தரதா திமுக தரப்புல சொல்றாங்க. அதிமுகல என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வாங்க, நீர் அடிச்சு நீர் விலக போறது இல்ல, உங்க பையன் உங்க கட்சி, அவருக்கு நம்ம 18 கொடுத்துருக்கோம், நீங்க வாங்க, உங்களுக்கு ஒரு 4 சீட்டு தர்றோம், நீங்க உங்க சின்ன நீங்க கேட்கிற சின்னத்துல நில்லுங்க, இல்ல ரெட்டலையிலயோ தாமரையிலயோ நில்லுங்க அப்படிங்கிற மாதிரி அவருக்கு சொல்றாங்க. அவர் ஆனா 2வது சாய்ஸ் அவருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா விஜய் பக்கம் தான் போகலாம் அப்படின்ட்டு. ஏன்னா விஜய் பக்கம் போனா அவர் தன்னோட மரியாதையை காப்பாத்திக்கலாம். வெற்றி தோல்வியை விட உன்னோட வட மாவட்டங்கள்ல விஜய்க்கு செல்வாக்கு அதிகம். இவர் போனா சில தொகுதிகள்ல கொஞ்சம் ஓட்டுக்கு சதவீதம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போற தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா 3 தடவை முதலமைச்சராக இருக்காரு, நகர செயலாளராக இருக்காரு, நகர தலைவராக இருக்காங்க ஓபிஎஸ்.
அவர் இப்ப யாரோட பேசிட்டு இருக்காரு? சார் அவர் ஓபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவரை பற்றி நம்ம பேசுறதே வேஸ்ட்டு. அவர் பேச மட்டும்தான் செய்வார், செயலில் ஒன்றுமே கிடையாது. ஒரு காலத்தில் அந்த உங்களுக்கு ஜல்லிக்கட்டு பிரச்சனை நடக்கிறப்ப தர்ம யுத்தம் நடத்தினாரா இல்லையா? ஆமா, அதுக்கு ஒட்டுமொத்த முன்னாடி. அதிமுகவும் தமிழக மக்கள் எதிர்க்கட்சிகள் உட்பட அத்தனை பேரும் இவர் பின்னாடி அணித்திரண்டாங்க. ஆமா. கிடைச்ச பலனா உண்மையிலேயே கோட்டை விட்டுட்டு இன்னைக்கு அரசியல்ல, இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல் அனாதைகள்ல முதல் இடத்துல ஓபிஎஸ் தான் இருக்காரு. இப்ப சமீபத்துல 2 நாட்களுக்கு முன்னாடி கூட வைத்தியலிங்கம், அவர் கூட இன்னும் நிறைய பேர் போயிட்டாங்க. குன்னம் ஆர்டி ராமச்சந்திரன், மனோஜ் பாண்டியன், மருது அழகராஜன் இருக்கிற அத்தனை தளபதியிலையும் கோட்டை விட்டுட்டு கடைசியில் இன்னைக்கு அவரும் அவர் 2 பையனும் மட்டும்தான் இருந்துட்டு இருக்காங்க. சார் நல்லதோ கெட்டதோ சார், நீங்க ஒரு பிரச்சனையில வந்து முடிவு உடனே எடுக்கணும். தப்பாச்சுன்னா திருத்திக்கோங்க, நல்லதா இருந்துச்சுன்னா மூவ் பண்ணி அடுத்த ஸ்டெப் போயிட்டே இருங்க. அரசியலை பொறுத்த வரைக்கும் இங்க தப்பு சரியெல்லாம் எதுவுமே கிடையாது சார். வெற்றினா கொண்டாடுவோம், அவ்வளவுதான். தோல்வினா தோல்வினா அவ்வளவுதான். பயிற்சிப்படுவோம். நீங்க எண்ணத்தை போட்டு நீங்க என்ன பிறக்கிறப்பயே என்ன பெரிய துணை அமைச்சராவா பிறந்தீங்க? சும்மா போட்டுட்டு உங்களுக்கு எத்தனை நாள் உங்களுக்காக தினகரன் காத்துட்டு இருந்தாரு? அவரையும் நீங்க இன்னைக்கு சொல்றான் நாளைக்கு சொல்றீங்க, இன்னைக்கு அவர் வழியை பார்த்துட்டு அவர் போயிட்டாரு. திமுக தலைவரை ஒரே நாள்ல 2 டைம் சந்திச்சீங்க. ஒண்ணு அன்னைக்கே போயிருந்ததுன்னா கூட ஒரு மரியாதையாவது மிஞ்சிருக்கும் திமுகல. தேசிய ஜனநாயக கூட்டணியில இலவு காத்த கிளி மாதிரி பிரதமர் சந்திப்பாரு, அமித்ஷா சந்திப்பாரு, ஒரு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இருந்தவரை போய் இவ்வளவு கேவலப்படுத்தி சிறுமைப்படுத்தினீங்க. அவங்க கடைசியில உங்களை கருவேப்பிலை மாதிரி பயன்படுத்திட்டு யார்கிட்ட செல்வாக்கு இருக்கோ இந்த அன்னைக்கு யாரை எதிர்த்து நீங்க வெளியே வந்தீங்களோ அந்த தினகரனையும் எடப்பாடி பழனிசாமி கை கோர்த்து அவங்க ஒன்றாக்கிட்டாங்க. உங்களை நம்பி வந்தாரு செங்கோட்டையன். அவரும் நீங்க பண்ற டிலே லேட் பண்றதுனால இன்னைக்கு அவர் தன்னோட வழியை பார்த்துட்டு போயிட்டு இன்னைக்கு அங்க நல்ல செல்வாக்கா விஜய்க்கு அடுத்த லெவல்ல இருக்காரு. உங்களுக்கு செலவுல இருந்து தொண்டர் படையில இருந்து பணபலம் வரைக்கும் அத்தனை பின்னணியில இருந்தவர் வைத்தியலிங்கம். அவரும் பொறுத்து பொறுத்து பார்த்தாரு, அவரும் போயிட்டாரு. எதுவுமே பண்ண முடியல. நீங்க எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்க. தை பிறந்தா வழி பிறக்கும் நீங்க, ஜனவரி புது வருஷம் வந்தா புதுசு நடக்கும் நீங்க, இப்ப கேட்டா தை ஒண்ணும் முடியலங்கிறீங்க. நீங்க சொல்லுங்க. அவரோட பேச்சு வந்து ஒரு சுத்தம் இல்லை சார். அவரு என்ன நினைக்கிறாருன்னு சார் அங்க வருங்க அரசியல்ல வந்து பேட்டி கொடுக்கறது நிறைய கோவப்படுறாரு சார். ஒண்ணு அவருக்கு உடல் ரீதியா சில பிரச்சனைகள் இருக்கு, நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதை நம்ம ரொம்ப விரிவா பேசணும்னா மன ரீதியாவும் அவருக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. அவரோட மனைவி இறந்துட்டாங்க. ஒரு பையன் வந்து ரவீந்திரநாத் எம்பியா இருந்தார் இல்லையா, அவர் வந்து விவாகரத்து வாங்கிட்டாரு. இன்னொரு பையனும் கொஞ்சம் தனியா ஆவர்த்தனம் பண்ணிட்டு இவங்களுக்குள்ளேயே சொத்து பிரச்சனை, அண்ணன் தம்பிக்குள்ள சொத்து பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதனால ஒரு மனுஷனுக்கு வந்து குடும்பம் நிம்மதியா இருந்தா தான் நீங்க அடுத்த வந்து நிம்மதியா வெளி வேலையை பார்க்க முடியும். இவருக்கு குடும்பத்திலயும் பிரச்சனை. இன்னொன்னு காரணம் இவரா இழுத்துக்கிட்டார் சார். இவரை யாருக்குமே விசுவாசமா இல்லை. அன்னைக்கு இவங்க ராஜினாமா பண்ண சொன்னாங்கன்னு சொன்னாரு, சசிகலா அம்மாவும் டிடிவியும் ராஜினாமா பண்ண சொன்னாங்க சார். உங்களுக்கு உண்மையிலே கட்ஸும் திராணி தைரியம் இருந்துச்சுன்னா நீங்க அன்னைக்கு முடியாது தெரிஞ்சதை பாருன்னு சொல்லியிருக்கணும். உங்களால என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு நீங்க யாரு எதிர்கட்சி கிட்ட ஆதரவு கேட்டுருக்கலாம், ஆளுநர் இருக்காரு, பிரதமர் இருக்காரு, குடியரசுத் தலைவர் இருக்காரு, சப்போர்ட் பண்ணிருக்கலாம். அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலன்னாரு. அம்மா ஆஸ்பத்திரியில 75 நாள் இருந்தாங்கல்ல, அது அப்பெல்லாம் வந்து இன்ஃபுளுன்ஸா எல்லாத்தையும் எடுத்து வச்சிருப்பாங்க, அதெல்லாம் இருந்திருப்பாங்கல்ல சார். நீங்க அன்னைக்கு இன்னைக்கு உண்மையாவே கூட இருந்துட்டு போட்டோம், அன்னைக்கு நீங்க வெளியே வந்து சொல்லி இருக்கலாம்ல. ஹாஸ்பிட்டல் ஒரு பேட்டி மைக்க புடிச்சு அம்மாவுக்கு இங்க ட்ரீட்மெண்ட் சரியில்லை, அம்மாவை காப்பாற்றணும், மோடி வரணும், கவர்னர் வரணும்னா அடுத்த செகண்ட் எல்லாமே வந்திருப்பாங்க. புடிச்சு சார் அமெரிக்காவுக்கு சிங்கப்பூருக்கு கொண்டு போயிருப்பாங்கல்ல. அன்னைக்கே வாயை மூடிட்டு இருந்தீங்க. உங்களை ராஜினாமா பண்ற வரைக்கும் ராஜினாமா பண்ணிட்டு சின்னம்மா தான் எங்க அம்மா நீங்க. ஒரு வாரம் கழிச்சு குருமூர்த்தி பேச்ச கேட்டீங்க. சரின்னு குருமூர்த்தி உங்களையும் எடப்பாடியும் சேர்த்து வச்சாரு. எடப்பாடி கிட்ட உண்மையா இருந்தீங்களா? ஒரு நாள் நைட்டா போய் தினகரனை சந்திச்சீங்க. ஆமா, அப்ப அங்கேயும் விசுவாசமா சார் தினகரனை செஞ்சு ஒரு முடிவு வந்தீங்களா? அதுவும் கிடையாது. எந்த தரப்புக்குமே விசுவாசம். மனுஷனா பிறக்கிற வந்து சில தவறுகள் பண்றது இயல்புதான். ஆனா யாருக்காவது ஒருத்தருக்காவது நன்றியோடவும் விசுவாசத்தோடவும் இருக்கணும். இல்ல அப்படின்னா ஓபிஎஸோட வாழ்க்கை வந்து நம்ம எல்லாத்துக்கும் பாடம் தான். இப்ப இறுதியா அவரோட நிலைமை என்னன்னு பாத்தீங்கன்னா, திமுக அவரை கூப்பிடுறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, தினகரன் வந்து அங்க போக மாட்டாரு. இல்ல இப்ப முதல்ல திமுக பேசிடலாம். திமுகவுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம். என்ன சொல்றாங்கன்னா, தினகரன் அங்க போனதுனால முக்குளத்து சமுதாயத்து வாக்குகள் வந்து கொஞ்சம் அவங்க சைடு என்டிஏ கொஞ்சம் பலமாயிருச்சு. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா என்டிஏ ஒரு அநாத கூட்டணி மாதிரி இருந்துச்சு. அன்புமணி தினகரன் போனதுக்கு அப்புறம் இப்ப திடீர்னு என்டிஏ மேல மக்கள் கிட்ட நல்ல பேச்சு இருக்குது. அதனால அவங்க என்ன சொல்றாங்க, இப்ப ஓபிஎஸ் வந்து அவருக்கான அந்த கொஞ்சம் வாக்காவது நமக்கு வரும். 3 சீட்டு 2 சீட்டு தர்றோங்கிறாங்க. உங்களுக்கு ஒரு சீட்டு
உசிலம்பட்டி எம்எல்ஏ ஐயப்பனுக்கு ஒரு சீட்டு கொடுக்குறோம், கேரண்டியா 2 சீட் தரோம், ரெண்டுலையும் ஜெயிச்சிருவாரு, அதெல்லாம் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சபாநாயகர் பதவி தர்றோம், கட்சியிலே விருப்பப்பட்டீங்கன்னா சபாநாயகர் பதவியெல்லாம் டம்மி பதவி தான் சார். இன்னொன்னு புகலிடம் வந்து ஆனா அதிமுகவினரின் புகலிடம் வந்து திமுக. அதனால வந்து ஓபிஎஸ் சார் கொடுக்கலாம் சார், பாவம் இருந்துட்டு போறாரு, யார் யாரோ இருக்கிறாங்க, அவருக்கு என்ன ஒரு வயசானவர், ஒரு பெரிய மனுஷன், தவறுகள்லாம் மன்னிச்சிட வேண்டியதானே, கொடுக்குறா அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிப்பா. அதே மாதிரி இவர் வந்து கட்சியில வந்து இணை பொதுச் செயலாளர் பதவி கேட்பாரு போல இருக்கு. நான் கட்சியில சேர்ந்துடுறேன், எனக்கு இணை பொதுச் செயலாளர் பதவி கொடுங்கன்னு கேட்கிறாரு போல இருக்கு. அது மட்டும் கொஞ்சம் அவங்க யோசிக்கிறாங்க. என்னடா எல்லாத்துக்குமே நம்ம வர்றவங்களுக்கே பதவியை கொடுத்தா அது கொஞ்சம் இப்ப கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எதிர்ப்பு அதிகமாகுது. ஏன்னா இப்ப ரீசெண்டா அன்பர் ராஜா, மருது அழகராஜ் அப்படிங்கிறதுனால அதிமுக இருந்தவங்க மருது அழகராஜ், மனோஜ் பாண்டியன், மைத்ரேயன் அப்படிங்கிற லிஸ்ட்ல என்னடா அப்படிங்கிற ஒரு இது. அதனால சபாநாயகர் பதவி தர்றோம், 2 சீட்டு தர்றோம், தேர்தலுக்கான செலவுகளை தர்றோம், உங்களுக்கு இருக்கிற சில பொருளாதார பிரச்சனைகளை நாங்க முடிச்சு தர்றோம் அப்படின்னு உறுதி கொடுத்துருக்காங்க. ஆனா அவரோட மைண்ட் வந்து இன்னும் இத்தனை வருஷமா அம்மா படத்தர பாக்கெட்லயும் ரெட்டலையும் மனசுலயும் வச்சுக்கிட்டு போகணுமான்னு ஒரு இது யோசிக்கிறாரு. ஆனா அவருக்கு இன்னொரு சாய்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா தாவேக்கா பக்கம் போகலாம். ஏன்னா அங்க செங்கோட்டையன் இருக்காரு, கட்சியிலேயே சேர்ந்துடலாம். செங்கோட்டையனுக்கு இப்ப எப்படி இவர் செங்கோட்டையன் இவருக்கு ஒரு இணை தலைவரோ துணை தலைவரோ இணை தலைவரோ பொறுப்பு கொடுத்துட்டு ஒரு தென்மண்டல பொறுப்பாளர் பதவியை கொடுத்துருவாங்க. அது எந்த இதுவும் உங்களுக்கு கெட்டு போகாது. நீங்க பாக்கெட்ல அம்மா படத்தையும் எம்ஜிஆர் படத்தையும் வச்சுக்கிறலாம். நீங்க உங்களுக்கான மரியாதை சார் இன்னும் எத்தனை வருஷம் இருக்க போறோம், அது வந்து கண்டிப்பா. அதனால இருக்கிற வரைக்கும் ஒண்ணு நீங்க அரசியலை விட்டு கோமாளித்தனம் பண்ணாம மரியாதையா விலகி போறது நல்லது. இல்லைன்னா சட்டுப்புட்டுன்னு ஒரு முடிவு எடுக்கணும். இவருக்கு இருக்கிற இந்த 2 சாய்ஸ் தான், திமுக தாவேக்கா. ஆனா இப்ப நேத்துல இருந்து பாத்தீங்கன்னா தினகரன் அவரை வந்து ஒரு அழைப்பு விடுத்திருக்காரு, ரொம்ப உருக்கமா அழைப்பு விடுத்திருக்காரு. ஆனா இவங்களோட இவங்க மூவேந்தர்களோட கூட்டணி பாத்தீங்கன்னா ஒரே கூத்தும் கம்பளையுமா தான் இருக்குது. ஒரு நாள் தூக்கு போட்டு தொங்குறாங்கிறாங்க, அன்பு சகோதரர் தினகரன்காரு, இவர் எங்க அண்ணன் எடப்பாடிங்கிறாரு, அவரு வந்து என்னென்னமோ அது நம்ம சிக்கல் தான். ஆனா யார் மனசுல யார், இவங்க 3 பேர் மனசுல என்ன ஓடுதுன்னு யாருக்கும் தெரியல. 3 பேர் சேர்ந்து கடைசியில சசிகலா அம்மாவை அனாதையா விட்டுட்டாங்க. சசிகலா இப்ப யாரு பக்கம் சார் என்டிஏக்கு போறதா சார்? அந்த அம்மா வந்து இப்ப இவங்க 3 பேர் கூட அந்த அம்மா ஒப்பிட முடியாது. இவங்க 3 பேரும் காலத்துக்கும் நேரத்திற்கு ஏற்ப மாதிரி முடிவுகளை மாத்துறாங்க. ஆனா அந்த அம்மா 1000 பிரச்சனை நடந்தாலும் இன்ன வரைக்கும் அதிமுக விட்டு கொடுத்தது இல்ல. அதைத்தான் சொல்றாங்க. நீங்க இதுவரைக்கும் கவனிச்சு பாத்தீங்கன்னா கூட ஜெயில இருந்து வந்ததுக்கு அப்புறம் கூட இன்ன வரைக்கும் ஒரு வார்த்தை கூட எடப்பாடி பழனிசாமி பேரை சொல்லி விமர்சிக்கல. இவ்வளவு துரோகம் சார். கணவர் சாவுக்கு வரவிட மாட்டேன்ட்டார் எடப்பாடி பழனிசாமி நடராஜன் சாவுக்கு. ஆனா அப்ப கூட அவங்க வந்து அவங்கள விமர்சிக்கல. ஒருங்கிணைப்போன்னு தான் சொல்லுவாங்க. அநேகமா அதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஒருங்கிணைப்புங்கிறது கிடையாது. தேசிய ஜனநாயக கூட்டணியில வந்து அவங்களுக்கு ஒரு அங்கம் கொடுப்பாங்க. அவங்க வந்து ஒரு பிரச்சாரம் மேற்கொள்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா தினகரன் இருக்காரு, எடப்பாடி இருக்காரு, அநேகமா ஓபிஎஸ் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அங்கதான் ஏன்னா அதிமுக அங்கதான் இருக்கு. அதிமுக ஆட்சி வரணும்னா நீ அங்கதான் நீங்க பிரச்சாரம் பண்ணணும். அம்மாவோட ஆட்சி கொண்டு வரணும். அப்புறம் ஒண்ணு சசிகலாவோட செல்வாக்கு என்னன்னு நமக்கு தெரியல. அது வந்து ஒரு ஏற்றளவுல இருக்கு. கொஞ்சம் அவங்களுக்கும் வந்தாங்கன்னா கொஞ்சம் பெண்கள் மத்தியிலேயே முக்குளத்து சமுதாயத்து மத்தியில அவங்களுக்கான வாய்ஸ் இருக்குதான் செய்யும். மக்கள் தெரிந்த முகம் கண்டிப்பா சார். மக்கள் தெரிஞ்ச முக்குளத்து சமுதாயத்து மக்கள் அவங்க மேல ரொம்ப ஈடுபாடா இருக்காங்க. அவங்க இப்ப ஆக்டிவா எதுவும் இல்லாதனால நம்ம அவங்கள பத்தி கணிக்க முடியல. இப்ப டிடிவியா இருக்கட்டும், ஓபிஎஸ்ஆ இருக்கட்டும், நேரடி லைவ் அரசியல் இருந்தாங்க, ஓட்டு வாங்கினாங்க, ஜெயிச்சாங்க, தோத்தாங்க, நம்ம பேசலாம். சசிகலா அம்மா இன்னும் அது வரல. ஆனா வர்றதுக்கான வாய்ப்புகள் கடிஞ்சிருச்சு. 6 வருஷம் வந்து நிக்க முடியாது. இன்னொரு 1 வருஷத்துல அந்த 6 வருஷம் முடிய போகுது. தேர்தல் அரசியல்ல வர்றதுனால வரலாம். ஆனா என்ன ஒண்ணு, இவங்க 4 பேர்த்துக்கும் நம்ம சேனல் சார்பாகவும் நம்ம பேசுற மக்கள் சார்பாகவும் சொல்லிக்கிறதுன்னா, தப்போ சரியோ முடிவை வந்து சீக்கிரம் பாருங்க. நீங்க காலதாமதம் பண்றது உங்களோட அழிவை வந்து நீங்களே தேர்ந்தெடுக்கிற மாதிரி தான் இருக்கும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா வரலாறு எப்பவுமே ஜெயிச்சவனை ஞாபகம் வச்சுக்கிறோம், தோத்தவனை ஞாபகம் வச்சுக்கிறோம். வேடிக்கை பார்த்தவனா ஒரு நாள் வரலாற்றுல இடமே கிடையாது. வேடிக்கை பார்த்தவனா இருக்காதீங்க, களத்துல நில்லுங்க. இதை நம்ம சேனல் சார்பா உங்களுக்கு வைக்க வேண்டுகோள். ஓகே, இப்போ ஓரளவுக்கு நம்ம வந்து 4 பேர் எங்க போறாங்க, எங்க இருப்பாங்கன்றத ஓரளவுக்கு கணிச்சு நம்ம மக்கள்கிட்ட சொல்லியிருக்கோம். அவங்க தான் இறுதி முடிவு எடுக்கணும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே.